நடக்காத கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல எல்லாம் வெளியே போங்க போங்க. நீங்களாம் நம்பலல்ல, நாங்க சொல்றதையும் நம்பல. சரி, கௌதம் என் கழுத்துல தாலிய கட்டினத ஆதாரபூர்வமா நிரூபிச்சுட்டா அப்ப நம்புவீங்கல்ல? ஆதாரமா? என்ன ஆதாரம்? அவ மேல இருக்க ஆசையில தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க இந்த கோவிலுக்கே வந்திருக்கேன். பூமிகா கழுத்துல தாலி கட்ட போறேன். எனக்கு தெரியாதுமா, இது நான் இல்லம்மா. இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்கம்மா. இது நான் இல்லம்மா. நான் தாலி கட்டலமா. என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லம்மா. ஏய், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. என்ன கௌதம், இந்த வீடியோவை போலின்னு சொல்ல போறியா? யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த வீடியோல இருக்கிறதும் நீதான், என் கழுத்துல தாலிய கட்டினதும் நீதான். எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு. கௌதம ஏமாத்தி அவனுக்கு ஏதோ கொடுத்து அவனை மயக்கி பூமிகா கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்கீங்க. அத வீடியோவா எடுத்திருக்கீங்க. பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றானே. என்ன, நாங்க காட்டின ஆதாரத்துக்கு நீங்களா ஒரு கதையை சொல்றீங்களா? என்னது கதையா? நான் சொன்னதுதான் உண்மை. நீங்க ஃப்ராட் குடும்பம் தானே? உங்க குடும்பத்து ஆளுங்கெல்லாம் எதையும் செய்யக்கூடியவங்க தானே? திரும்ப திரும்ப எங்களை ஃப்ராட் குடும்பம்னு சொல்லாதீங்க. யோ, நிறுத்துங்க. ஸ்வேதா எங்க? அவ வந்தாதான் உண்மையெல்லாம் தெரியும். ஆமா, அண்ணி எங்க? அண்ணியை கூப்பிடுங்க. அண்ணி, அண்ணி. நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். பிரகாஷ் சொன்னது உண்மைதான். நாங்க மூலிகை எடுக்க காட்டுக்கு போகல. கௌதமுக்கும் பூமிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் காட்டுக்கு போனோம். சொல்ல போனா கௌதமுக்கும் பூமிகாவுக்கு கல்யாணம் பண்ண காட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணி கொடுத்ததே ஸ்வேதா தான். இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே ஸ்வேதா தான். நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஸ்வேதா எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? எதுக்காக பண்ணணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? ஸ்வேதா புத்தி சுவாதீனம் இல்லாத உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே கௌதம் பூமிகா கல்யாணம் நடக்கணும்னு தான். ஸ்வேதா கல்யாணம் முடிஞ்சதும் அவ கல்யாணம் நடக்க நாங்க சொன்ன பொய் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அத மறைக்க ஸ்வேதா தனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி நல்லவளா நடிக்க வேண்டியதா போச்சு. தான் அக்கா ஆசைப்பட்ட பையனுக்கு நீங்க வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சா அதுக்கு ஸ்வேதா விடுவாளா? அதான் புருஷன் சாக போறத தெரிஞ்சு அத தனக்கு சாதகமா பயன்படுத்தி தான் அக்கா கல்யாணத்தை முடிச்சுட்டா.
அத்தை, மேடைய பொழைக்க வைக்கிற மூலிகை மருந்த நான் கொண்டு வந்துட்டேன். நல்ல வேளை ஸ்வேதா வர்றதுக்கு முன்னாடியே அவளை வில்லியாக்கியாச்சு. ஸ்வேதா கொஞ்சம் பொறு. நாங்க கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உன் அக்கா பூமிகாவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் ஆறதுக்கு நீ தான் காரணமா? கௌதம்க்கும் பூமிகாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அடிப்பாவி, நீதானே எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்தது. இப்போ கௌதம் மாதிரியே ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற. நான் என்ன ஐடியா கொடுத்தேன்? என்ன குடும்பமே சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? இந்த பார், என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அத சோதிக்காம ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் வெளியே போயிடுங்க. எல்லாரும் என்ன பேசுறீங்க? இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. அத்தை, நான் மேடிக்காக மலையில இருந்து எடுத்துட்டு வந்த மூலிகையில செஞ்ச மருந்த உடனே கொடுக்கணும் அத்தை. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள இந்த மருந்து மேடிக்கு கொடுக்கலன்னா பெரிய சிக்கலாயிடும். அத்தை, நாம உடனே போய் இந்த மருந்த மேடிக்கு கொடுக்கலாம் அத்தை. சரிம்மா. இல்ல, இன்னும் நீ சொல்ற பொய்யெல்லாம் நாங்க நம்பிக்கிட்டு இருப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? மா, அந்த மருந்தை வாங்கி தூக்கி போடுங்கம்மா. டேய் பிரகாஷ் மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? இந்த மூலிகை மருந்தால மட்டும்தான் மேடியை காப்பாத்த முடியும். ஏன் தம்பியை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நீ இங்க இருந்து போ வெளியே. டேய் பிரகாஷ், என்னடா பேசிட்டு இருக்க? மா, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இந்த குடும்பமே கூட்டு கலவாணி குடும்பமா. இவங்க யாருமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஏய், முதல்ல நீ வெளியே போ. வா சொல்றேன். டேய் சொன்னா கேளு, இல்லடா. டேய் விடுங்க மாமா. ஐயோ வேணாம்டா. அண்ணா நில்லுடா அண்ணா. அத்தை, ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீதான். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. மாமா, போ. மாமா. அண்ணா உங்களுக்கு எதுவும் தெரியாதுண்ணா. அண்ணா அம்மா, பிரகாஷ், என்னாச்சுமா? ஏய், என்ன பாக்குற? உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாகணும் பாவத்துக்கு முதல்ல என் தம்பியை படுத்த படுக்கையாக்குன. இப்போ எங்க அம்மாவையும் கொலை பாக்குறியா? இல்ல மாமா, போ நான் வெளியே. சொல்றது கேளுங்க போ மாமா. வெளியே. வேணாம்டா. கல்பனா என்னாச்சு? ஐயோ அம்மா. நெஞ்சு வலிக்குதுங்க. மாமா, மாமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் கொண்டு வந்து இந்த மருந்தை மட்டும் மேடிக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு என்னை விடுங்க. சொன்னா கேட்க மாட்டேன். வா. மாமா நான் சொல்றது கேளுங்க மாமா. மாமா, 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த மருந்து கொடுக்கலன்னா அவர் உயிருக்கு ஆபத்தாயிடும் மாமா. என் தம்பி எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் தேவையில்ல. வா. சொல்றது கேளுங்க மாமா. இந்த பார், டென்ஷன் ஆனா உனக்கு உடம்புக்கு ஆகாதுன்னு தெரியும்ல உனக்கு. அப்பா, அம்மா ஃபர்ஸ்ட் ரூம் கூட்டி போலாம்பா. வாங்க நீங்க வாங்க. மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரிப்படும். வா வா வா, மெதுவா வா. என்ன நீ? வாங்க. ஐயோ, மாமா, மாமா நான் சொல்றது கேளுங்க மாமா. என்ன நம்புங்க. உங்க கால்ல விழுந்தாலும் நான் விழுறேன். ப்ளீஸ் மாமா, மேடிக்கு இந்த மருந்து கொடுக்கறதுக்கு மட்டும் என்ன உள்ள விடுங்க மாமா. உன் மேல எங்க அம்மாவும் இந்த குடும்பமும் வச்சிருந்த அளவு கடந்த நம்பிக்கைய நீ உடைச்சு சுக்குநூறாக்கிட்ட. இனிமே எங்க மூஞ்சிலேயே முழிக்காத. போய் தொலை. போ. இனிமே இந்த வீட்டு வாசல்ல மிதிச்ச உன்னை கொன்னு போட்டுருவேன். சீக்கிரம் வா வா. பூமிகா, பிரகாஷ் வந்து ஸ்வேதா மாதிரியே நம்மளையும் இந்த வீட்டை விட்டு வெளியே வரட்ட பாப்பான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண.
என்ன உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா என்ன? இங்க பாருங்க, மரியாதையா வெளியே போயிடுங்க, இல்ல உங்களையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். என்ன நீங்க வச்சதுதான் இந்த வீட்ல சட்டமா? நீங்க நினைச்சாலா என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திட முடியாது. என் கழுத்துல கௌதம் தாலி கட்டியிருக்கான், அதுக்கு ஆதாரமும் இருக்கு. நான் இந்த வீட்டு மருமக. உங்களுக்கு இந்த வீட்ல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை உங்க தம்பி கௌதம்க்கும் இருக்கு. கௌதமோட பொண்டாட்டி எனக்கும் இருக்கு. அந்த ஸ்வேதாவை மாதிரி வலுக்கட்டாயப்படுத்தி இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க எல்லார் மேலயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நீங்க இத்தனை வருஷமா கட்டி காத்துட்டு இருக்கிற இந்த வீட்டோட மான மரியாதை எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு இழுத்துருவேன். ஏய், என்னை ஏமாத்தி உன் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டு இப்ப போலீஸ கூப்பிடுவேன்னு எங்களையும் மிரட்டுறியா? உன்ன கௌதம், டேய், வா. இருடா. பூமிகா நம்ம வீட்டிலே இருக்கட்டும். பூமிகா, நீ உள்ள போமா. அப்பா, நினைச்சபடி காரியத்தை சாதிச்சிட்டோம். வா. என்னப்பா இது? டேய் பிரகாஷ், நீ உள்ள போ. என்னமோ பண்ணி தொலைங்க. என்ன என் குடும்பத்தை ஏமாத்தி என் அண்ணன் உயிரோட விளையாண்டு என்ன கல்யாணம் பண்ணி நீ நினைச்சதை சாதிச்சிட்டல, உனக்கு என்னைக்கும் மன்னிப்பு கிடையாது. என் மனசுல உனக்கு இடம் கிடையாதுடி. நீ என்னைக்கும் என் பொண்டாட்டி ஆக முடியாது. இதோட முதல் பாகத்தை இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள, அதாவது சூரியன் உச்சியை அடையறதுக்குள்ள நீ கொண்டு போய் கொடுத்துடணும். மருந்து கொடுக்கிற நேரம் 10 நிமிஷம் தாமதமானா கூட மூலிகை மருந்து விஷத்துக்கிட்ட தோத்து போயிடும். விஷம் தலைக்கு ஏறி உன் புருஷன் மரணிக்க கூட வாய்ப்பு இருக்குமா? என் மேடிக்கு இந்த மருந்தை கொடுக்கணும், ஆனா இதை எப்படி கொடுக்க போறேன்னு தெரியலையே. அம்மா, ஸ்வேதா, அம்மா, கௌதம் பூமிகா கல்யாணம் நடக்க நான் தான் காரணம்னு நினைச்சு நான் கொண்டு வந்த மூலிகை மருந்த மேடிக்கு கொடுக்க விடாம தடுத்து என்ன வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்கம்மா. ஸ்வேதா, அழாத. நடந்ததெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். உண்மை ஒரு பொழுதும் சாகாது, நீ கவலைப்படாத. இந்த உலகத்துல யாரும் உன்னை நம்பலனாலும் மேடி உன்னை நம்புவாரு. மேடிக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த மருந்து கொடுக்கணும், இல்லனா கொடுத்துடலாம். ஸ்வேதா, நீ அழாத. எப்படிமா கொடுக்கறது? அவங்கதான் என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்களே. ஸ்வேதா, கோழியோட பலம் என்னன்னு அது தன்னோட குஞ்ச பருந்து தூக்க வரும்போதுதான் அதுக்கே தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நீயும். கோழி தான் குஞ்சுக்காக பருந்தையே எதிர்க்கொன்னா நீ மேடிக்காக எதை வேணாலும் எதிர்ப்ப. ஸ்வேதா, நாம இந்த உலகத்துல வாழறதே நம்மள விரும்புறவங்களுக்காக தான். நம்மள விரும்புறவங்களுக்கு ஒரு ஆபத்துனா அதை தடுக்கிறதுக்காக நாம எதை வேணாலும் செய்யலாம். உன் உயிருக்கும் மேலான மேடிய நீ காப்பாத்துறதுக்காக அந்த கடவுளையே கூட நீ எதிர்த்து நிக்கலாம். நீங்க சொல்றது சரிதாம்மா. என் மேடிக்காக நான் எதையும் செய்வேன். இந்த மருந்து கொடுத்து
என் மேடியை நான் காப்பாத்துறேன். அம்மா, எனக்கு கற்பனையா வந்து நீங்க எனக்கு தைரியம் கொடுத்துட்டு போயிருக்கீங்க. நான் தோக்க மாட்டேம்மா. இந்த மருந்த மேடிக்கு கொடுத்து அவரை நான் காப்பாத்தியே தீருவேன். Ma, I am here. Don't cry. Dad. இரு. ஸ்வேதா மூலிகை மருந்தை எடுத்துட்டு வந்துடுவா. அந்த மருந்தை உனக்கு கொடுத்து உன்னை பொழைக்க வச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அந்த மூலிகை மருந்தே நாடகம்னு பேசிக்கிறாங்கடா. பூமிகா கௌதம கல்யாணம் பண்ணிக்க கண்மணி குடும்பமா சேர்ந்து போட்ட நாடகம்னு பேசிக்கிறாங்கடா. நீ இந்த நிலைமையில இருக்கும்போது உன் உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உன்னை பயன்படுத்தி அவங்க இப்படி எல்லாம் செய்யறதுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. உன்னை நான் எப்படா காப்பாத்த போறேன்? நம்ம வீட்டோட சந்தோஷம், நிம்மதி, அன்பு, பாசம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுரா. மாதவா, நம்ம வீட்ல யார் யாரோ இருக்காங்கடா. இப்ப நம்ம வீடு எனக்கு அந்நியமா தெரியுதுடா. ஸ்வேதா, என்ன நம்புங்க, மூலிகை மருந்த நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னா. ஆனா நம்ம வீட்ல இருக்கிற யாரும் அத நம்ப தயாரா இல்ல. என் பேச்ச நம்ம வீட்ல யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கடா. எனக்கு இப்ப யார நம்புறது, எதை நம்புறதுன்னு எனக்கு எதுவுமே புரியலடா. உன்னை நான் எப்படி காப்பாத்த போறேனே எனக்கு தெரியல. ஐயோ, நான் உன்னை இழந்துருவேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. யாரா இருக்கும்? இனி அந்த சாமி தான் இறங்கி வந்து உன்னை காப்பாத்தணும்.